ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நல்ல சுகமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருப்பீர்களாக, திடனாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக. கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது உங்கள் பலன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். எந்த சூழ்நிலையிலும் மன மகிழ்ச்சியாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது 34ஆம் சங்கீதத்தில் சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கீழே வாசிக்கும் போது, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஏன் என்று கேட்டால், நான் கர்த்தரை தேடினேன். ஐ sought the Lord. அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, தேடுங்கள் கண்டடைவீர்கள். நான் கர்த்தரை தேடும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுகிறார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். இந்த ஏழையின் கூக்குரலை அவர் கேட்டார். அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமாய் நான் இப்பொழுது எழும்பி நின்று அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா காரியத்திலிருந்தும் அவனை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். 12ஆம் அதிகாரம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அப்படி சொன்னார். இந்த எளியவன் கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். இந்த எளியவனாகி என்னை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஏனென்று கேட்டால், என் தேவனாகிய கர்த்தர் எப்படி தெரியுமா? அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவராகிய கர்த்தரை இந்த அதிகாலையில நோக்கி பாருங்கள். மனுஷனுடைய முகத்தை தேடுகிறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள். வேற யாருடைய உதவியை தேடுகிறதுக்கு முன்னதாக, ஒத்தாசையை தேடுகிறதுக்கு முன்னதாக கர்த்தருடைய ஒத்தாசையை தேடுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் 121ஆம் சங்கீதத்தில் சொன்னான். ஆனா அதை சொன்ன பிற்பாடு அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மலைகளைப் போல நாம் எத்தனை பேரை நம்பி இருந்தோம், அங்கிருந்தெல்லாம் நம்முடைய ஒத்தாசை வராது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, மனுஷர்களை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அவரை நோக்கி பார்த்தால் அவர்கள் பிரகாசம் அடைவார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த காலை முழுவதும், இந்த நாள் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்களை வெட்கம் அடையாதபடி செய்வாராக. அதற்கு ஒரு வழி என்னவென்று கேட்டால், அதிகாலையில் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தை தேடுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது தேடினான். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னை விடுதலை ஆக்கினார் சொல்லல, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இப்படிப்பட்ட கர்த்தரை நாம் ருசித்து பார்க்க வேணும். 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை வெட்கப்படுத்தாத தேவனாகிய கர்த்தராகிய உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த நாளிலும் ருசிக்க எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். முதல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றதை போல இன்றைக்கு நான் பாக்கியவானாய் விளங்க எனக்கு ஒத்தாசை பண்ணும். தேவ நாமத்தை மைப்படுத்தும். நீர் அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்தமான நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இது இந்த நாளின் உங்களுடைய அனுபவமாக இருப்பதாக. God bless you abundantly again and again and again and again. Amen.